ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 42. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்லூரியில் பிரின்சிபல் பெயரை அழைத்ததும் நாதன் தாத்தா தான் எழுந்து நின்று திரும்பி எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை வைத்தார். தாத்தா எப்படி இங்க? இது அவர் காலேஜோ என்று திகைத்து போய் பார்த்தாள். அவள் பக்கம் இருந்த ராஜ், உனக்கு தெரியாதுல்ல, இவர்தான் இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட். இவரை என்னோட டாடிக்கு நல்லா தெரியும். அப்புறம் காலேஜ் மட்டுமில்ல, ஏகேஎம் பெயரில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டாப் 10 பணக்காரங்களை இவர்களை சொல்லலாம். ஆனால் இவர் ரொம்ப சிம்பிள் என்று சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு பேய் அரைந்தாள் போல் அமைதியாக தலையை மட்டும் அசைத்து நடப்பதை அமர்ந்து வேடிக்கை பார்த்தாள் மதி. மேடை ஏறி நின்ற நாதன் தாத்தாவை பார்த்த ரீகனுக்கு பற்றி கொண்டு வந்தது. அவனுக்கு கால் செய்த அனிதா, மாமா, நீ இருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு கிழமை வந்து நிற்கிறாரு என்று குழம்பியபடி பதட்டமாக கேட்டாள். மூடிக்கிட்டு ஃபோனை வை, கடுப்பை ஏத்தாத. கோர்ட்டில் கேஸ் வின் பண்ணி அவர்கிட்ட போயிடுச்சு என்று சொல்லி வைத்தவன் அங்கு இருக்க பிடிக்காமல் நகரப் போகும் நேரம் தாத்தா மைக்கில் பேச ஆரம்பித்தார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு விளையாட்டில் ஜெயித்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லேன். அப்புறம் இனிமே என் பேரன்தான் இந்த காலேஜ் பொறுப்பை வழிநடத்த போறான் என்று ஆங்கிலத்தில் சரளமாக பேசினார். அவர் எப்பொழுதும் பொள்ளாச்சி பாஷையில் பேசுவதை கேட்ட மதிக்கு தாத்தா ஆங்கிலத்தில் இப்படி பேசுவது ஆச்சரியத்தை தந்தது. அவர் பேரன் என்று சொன்னதும் எல்லோருக்கும் ஆர்வமாக எல்லா பக்கமும் பார்க்க தாத்தா சிரித்துவிட்டு, அவனை உங்க பாதி பேருக்கு தெரியும். இங்கே தான் 3 வருஷமாக சாதாரண ப்ரொபோசராக ஒர்க் பண்ணினான் என்று சொன்னதும் எல்லோருக்கும் அது யாராயிருக்கும் என்ற ஆவல் இருந்தது. அதை கேட்ட ரீகனுக்கு, அவன் இங்கே தான் இருந்து இருக்கான், நான் தான் அசால்ட்டாக விட்டு இருக்கேன் என்று நினைத்து எரிச்சலானான். மதிக்கு இப்பொழுது எல்லாம் புரிந்தது. கௌசிக் சாதாரண ஆள் இல்லை. அப்போ அவர் அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்த வீடு கூட அவரோட தான் இருக்கும். என்கிட்ட அவர் மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி என் குடும்பம் கூட என்கிட்ட மறைச்சிருக்காங்க என்று நினைக்கும் போதே அவளை நினைத்து விரக்தியாக சிரித்தாள். ஆனால் அவள் மனசாட்சியோ, அதான் 2 நாள் முன்னாடி ஏதோ உன்கிட்ட உண்மையை சொல்கிறேன்னு சொன்னார்ல என்று கௌசிக் பக்கம் பரிந்து பேசியது. நீ அந்த சைக்கோக்காக சப்போர்ட் பண்ணாத. 3 மாதம் அவர் கூட தானே ஒரே வீட்டில் இருந்தேன். ஏன் ஒரு தடவை கூட இதையெல்லாம் சொல்ல தோணலையே? இதில் வேற என்னைய லவ் பண்ணுறாருன்னு கிஸ் எல்லாம் பண்ணுறாரு என்று மனசாட்சியிடம் கோபமாக வாதாடி கொண்டு இருந்தாள். அதே சமயம் ஒரு ஆடம்பர கார் ஆடிட்டோரியம் பக்கம் நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து வெளியே வந்த கௌசிக், அவன் எப்பொழுதும் கல்லூரிக்கு அணிந்து வரும் சாதாரண ஃபார்மல் உடை இல்லாமல் பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், லாவெண்டர் கலர் கோட் அணிந்து பிளாக் ஷூ போட்டு அடர்த்தியான தலைமுடியை ஜெல் வைத்து அடக்கி ஸ்டைலாக சிவி கண்ணில் இருந்த கூலரை கழட்டி விட்டு அதை ஷர்ட்டில் வைத்து நடந்து வந்தான். கல்லூரியில் வேலை செய்யும் போதே பெண்களின் கண்கள் அவன் மீதுதான் இருக்கும். ஆனால் இப்போது ஆண்களும் பொறாமைப்படும் வகையில் தினம் செய்யும் உடற்பயிற்சியால் கட்டுக்கோப்பான உடலை வைத்து ஆண் அழகானாகும் எல்லோரும் வசிக்கும் விதமாக மேடை ஏறியவன் தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எழுந்து அவர் பக்கம் நின்றான். மதி, பாத்தியாடி, கௌசிக் சார் தான் இந்த காலேஜ் ஓனராக இருந்திருக்காரு. என் அண்ணன் அமர் கூட என்கிட்ட சொல்லாமல் விட்டு இருக்கான் என்று ராஜி சொன்னாள். கௌசிக்கிடம் அடிக்கடி பிரச்சனை வைத்துக்கொள்ளும் மற்ற ஆசிரியர்கள், ஐயோ இவனா என்பது போல் பயத்துடன் வேலை போய்விடுமோ என்ற ரீதியில் பயந்தார்கள். அனிதாவின் பக்கம் இருந்த தோழி, நீ அன்னைக்கு என்னமோ உன் மாமா காலேஜ்னு சொன்ன, ஆனால் கௌசிக் சார் வந்து இருக்காரு என்று கேலியாக சொல்லி சிரித்தார்கள். அவள் பக்கம் திரும்பி முறைத்து பார்த்து நகத்தை கடித்தபடி மேடையில் நின்று இருக்கும் கௌசிக்கை பார்த்துவிட்டு ரீகன் நின்று இருந்த இடத்தை பார்த்தாள். ஆனால் ரீகன் கௌசிக் வந்ததும் கோபத்தில் அங்கிருந்து சென்று இருந்தான். அதை வைத்தே இது உண்மை என்று புரிந்து போனது. கார்த்திக் பெருமையாக கீழே இருந்து தன் நண்பனை பார்த்து கூட்டத்தில் ஒருவனாக அமர்ந்து இருந்தான். ரோஹித் இறுதி ஆண்டு மாணவன் என்பதால் நண்பர்களுடன் அமர்ந்து இருந்தான். மேடையில் நடப்பதை தான் பார்த்து கொண்டு இருந்தான். ஆனாலும் அவன் கண்கள் மதிய அவ்வப்பொழுது ரசித்து கொண்டுதான் இருந்தது. இருந்தாலும் வீட்டின் கடன் பிரச்சனை இருந்ததால் வேலைக்கு சென்று மதியிடம் பேசலாம் என்று பொறுமையாக இருக்கிறான். கௌசிக் கண்கள் கீழே அமர்ந்திருக்கும் பெண்கள் பக்கம் மதி எங்கே என்றுதான் அலைப்பாய்ந்தது. அதை உணர்ந்து முன்னால் இருக்கும் சேர் மீது தலை சாய்த்து அமர்ந்து கொண்டாள். எனக்கு தெரிந்து என்னை பார்த்ததும் மறைஞ்சிருப்ப என்று தனக்குள் நினைத்து சிரித்தவன் மைக்கு முன்னால் வந்து நின்றான்.
ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னை பற்றி இன்ட்ரோ வேண்டியது இல்லை. சில முக்கிய விஷயங்களாக என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இனி அப்படி இல்லை. இங்கே நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட போகிறேன். அது கூடிய சீக்கிரம் நோட்டீஸ் போர்டில் வரும். இனி இங்கே தான் இருப்பேன். ஆனால் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸராக இல்லை, கரஸ்பாண்டண்டாக உங்களை எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் என்று அமைதியாக சொன்னாலும் அதில் ஒரு ஆளுமை தெரிந்தது. அதுவே அங்கு இருப்பவர்களுக்கு மனதில் பயம் பரவியது. பயத்துடன் அவன் பேசுவதை கவனித்தார்கள். ரொம்ப பேச போகிறது இல்லை, வின் பண்ண மாணவர்களுக்கு இப்பொழுது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் என்று சொல்லி அங்கு அவனுக்கு என்று போடப்பட்டிருந்த இருக்கையில் தாத்தாவின் அருகில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு மிடுக்குடன் அமர்ந்தான். அவனை அவ்வப்பொழுது பார்த்திருந்த மதிக்கு அவனின் ஆளுமையான பேச்சை அமர்ந்து இருக்கும் தோரணை அவன் பக்கம் ஈர்க்கப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமர்ந்து இருந்தவள் பக்கம் வந்து அவளது சீனியர், ஹேய் மதி வா, அடுத்தது பேஸ்கெட் பால் டீம் தான் கூப்பிட போகிறாங்க. ஏனோ அவன் முன்னால் வர பிடிக்காமல், இல்லை சீனியர், நீங்கள் எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்றாள். என்ன இப்படி சொல்கிற? நீ தான் நம்ம டீமில் நல்லா விளையாடுன, ஒழுங்காக வந்து ஸ்டேஜுக்கிட்ட நில்லு என்று சொல்லி சென்றாள். மதி, என்னாச்சு? அவ்வளோ நல்லா விளையாடிட்டு போகாமல் இருந்தால் எப்படி? நீ போய் ஸ்டேஜில் அவார்டு வாங்கும்போது எங்கள் ஃப்ரெண்டுன்னு கெத்தாக இருக்கும் என்று கணேஷ் சொன்னான். கப்பு முக்கியம் பிகிலு என்று குரு சொன்னான். அவன் தலையில் கொட்டிய மதி, போறண்டா, டைலாக்கா பேச ஸ்டார்ட் பண்ணாதீங்க என்று சொல்லி பரிசு வாங்க டீமின் ஆட்கள் பின்னால் நின்றாள். பேஸ்கெட் பால் டீம் என்று மேடையில் அழைத்ததும் மேடையில் ஏறி நின்றாள். ஒவ்வொரு பெயர் சொன்னதும் வந்து பரிசையும் சான்றிதழும் வாங்கி சென்றார்கள். இறுதியாக அவள் பெயரை அழைத்ததும் மதி ஸ்டேஜில் ஏறியதும் அவளது நண்பர்கள் மூவரும் விசில் அடித்து கத்தினார்கள். அவள் வந்ததும் அமர்ந்து இருந்த தாத்தா எழுந்து ஜீப் கெஸ்டின் பக்கம் நின்று அவளை புன்னகையுடன் பார்த்தார். பெரியவரை கஷ்டப்படுத்த தோன்றாமல் பேருக்கு புன்னகை செய்துவிட்டு கௌசிக் இருக்கும் இடம் பக்கம் கூட பார்வை செலுத்தாமல் பரிசை வாங்கி சென்று விட்டாள். விளையாட்டு விழா முடிய இரவாகி இருந்தது. கல்லூரி வெளியே இருக்கும் ஒரு கைவண்டியில் நண்பர்கள் நால்வரும் இரவு உணவை சாப்பிட்டு முடித்ததும் மதி பஸ் ஏறி வீட்டுக்கு போறேன் என்று சொல்லியும் கேட்காமல் ராஜி வீம்பாக அவளது பைக்கில் ஏற்றி கொண்டாள். குருவும் கணேசும் ஒரு பைக்கில் ஏறி மதி வீட்டிற்கு வந்து இருந்தார்கள். அதே சமயம் அவளின் வீட்டிற்கு முன் 2 கார்கள் இருப்பதை பார்த்துவிட்டு புரியாமல் வீட்டிற்கு யாரோ விருந்தினர்கள் வந்து இருப்பார்கள் என்று நினைத்து நண்பர்களை நேரம் ஆனதால் வீட்டிற்கு போகும்படி சொல்லி மேலே ஏறும்போது அவளின் அம்மா அப்பா அவளை பார்த்து சிரித்தார்கள். நீண்ட நாள் கழித்து பார்த்த சந்தோஷத்தில் அப்பாவை ஓடி சென்று அணைத்தாள். பின் அம்மா பக்கம் திரும்பி அவள், ஏம்மா இப்பதான் என்னை பார்க்க தோணுச்சா என்றாள். இல்லடா கண்ணு, மாப்பிள்ளை தம்பி தான் இங்கே கொஞ்ச நாள் வர வேண்டாம்னு நமக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னும் போதே கை நீட்டி தடுத்த மதி கோபமாக, அவர் சொன்னாரு சரி, அதை ஏன் என்கிட்ட சொல்லலை? என்னை விட அவர் முக்கியமாக போயிட்டாரு, அப்படிதானே? நான் இங்கே தனியாக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று கத்தியவள் அவளது அப்பா பக்கம் திரும்பி, ஏன் அப்பா, நான் உங்கள் பொண்ணு தானே, என்கிட்ட இருந்து மறைச்சிங்க என்றாள். சுப்பிரமணி என்ன பதில் சொல்வது என்று தயங்கி நிற்கும் போதே பின்னால் இருந்த நாதன் தாத்தா வந்தவர், அவங்க உன்னோட சொந்த அம்மா அப்பா இல்லை. அதை கேட்டு புரியாமல் விழித்தவள் அம்மா அப்பா பக்கம் திரும்பி, இவர் சும்மா தானே சொல்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு என்று கண்ணீருடன் சொன்னாள். நீ சின்ன வயசில் இருக்கும்போது நான் தான் உங்ககிட்ட உன்னை கொடுத்தேன். ஏன்னா நான் தான் உன் தாத்தா, என்னோட பையன் குமார் தான் உங்கள் அப்பா. அம்மா பேர் வசந்தி. சொத்துக்காக கௌசிக்கோட அப்பா அப்புறம் அவனோட 2வது பொண்டாட்டி சேர்ந்து உன் அப்பா அம்மாவை கௌசிக் அம்மான்னு 3 பேரையும் ஆக்சிடெண்ட் பண்ணி சொத்துக்காக கொன்னுட்டாங்க. அப்போ நீ அவங்க 2 பேரோட பொண்ணா வளர்ந்துட்டு இருந்த. உன்னோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. அந்த சமயம் உனக்கு 10 வயசு தான். அதான் நாங்கள் யாரும் இதை பற்றி உன்கிட்ட சொல்லலை. உன் அம்மாவுக்கு கௌசிக்கை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டாள். அதான் உன்கிட்ட எங்களை பற்றி ஒன்றும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சோம். சொத்து எல்லாம் பிரச்சனையில் இருந்துச்சு. அப்புறம் போன மாதம் அதையெல்லாம் மீட்டோம். அதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு இருந்தோம். ஆனால் உன்னைய கண்டுபிடிக்க கௌசிக்கோட 2வது பையன் ரீகன் ஆளுங்களை வச்சு தேடுறது கௌசிக்கு தெரிய வந்துச்சு. அதான் அவன் கூட நீ இருந்தால் உனக்கு ஆபத்து வரும்னு உன்னைய வெளியே போக சொல்லியிருக்கான். இந்த தாத்தாவை மன்னிச்சிடுடா. உன் பாட்டி உன்னை பார்க்க ஆசையாக ஊரில் காத்துக்கிட்டு இருக்கா. வா, நம்ம வீட்டுக்கு போய் அங்கே இருக்கலாம். படிப்பை கூட பொள்ளாச்சி இருக்கிற காலேஜில் படித்து முடிக்கலாம் என்று தாத்தா சொல்லி அவள் பக்கம் வந்தார். அவர் சொன்னதை எல்லாம் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கேட்டவள், அப்போ என்னை ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிதானே என்று கோபமாக கேட்டாள்.
என்ன பேசுகிற மதி என்று அவள் அம்மா கேட்டார். நீங்கள் பெத்த பொண்ணா இருந்தா இப்படியெல்லாம் நடந்து இருந்தா என்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பீங்களா? சொல்லாமலே என்கிட்ட என்னன்னு கூட கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிங்க. சரி, நானும் அவர் கூட வாழலாம்னு நினைக்கும் போது என்னமோ காரணம் சொல்லி திட்டி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டாரு. நீங்கள் எல்லாம் அதை தெரிஞ்சு அமைதியாக இருப்பீங்க. அதை கேட்டால் உனக்கு ஆபத்து, அதான் அப்படியெல்லாம் பண்ணணும்னு வந்து கதை சொல்லுவீங்க. யாராவது என் பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தீங்களா? பெத்த அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரித்து உங்ககிட்ட வளர்க்க சொல்லி தந்திருக்காங்க. நீங்களும் கடமைக்கு என்று வளர்த்திருக்கீங்க, அப்படிதானே? போதும்பா சாமி, என்னை ஆள விடுங்க, இனி என்னை தேடி வராதிங்க என்று விரக்தியான குரலில் சொன்னவள், அப்புறம் என்ன தாத்தா சொன்னீங்க? பாட்டிக்கு என்னைய பார்க்கணும் போல் இருக்கா? இவ்வளோ வருஷம் வராத பாசம் இப்போ என்ன வந்து இருக்கு? அதான் உங்கள் ஆசை பேரன் இருக்காரே, அவர் உங்களுக்கு போதும். அப்புறம் இந்த சொத்தை பாதுகாக்க பேத்தியை இப்படி பாடாப்படுத்தி இருக்கீங்க. எனக்கு உங்களை யாரையும் பார்க்க பிடிக்கல. இனி பொள்ளாச்சி பக்கம் வரமாட்டேன். உங்கள் சொத்தை நீங்களே வச்சுக்குங்க. தயவு செஞ்சு எல்லோரும் இங்கே இருந்து கிளம்புங்க என்று கையை எடுத்து கும்பிட்டு நின்றாள். அவள் பேசுவதை எல்லாம் கேட்ட தாத்தாவிற்கு அவள் பக்கம் இருந்து யோசிக்காமல் செய்தது தவறு என்று செருப்பால் அடித்தது போல் புரிந்து போனது. அவளோ மனம் மாறி தங்களை மன்னித்து வரட்டும் என்று நினைத்து, சரி மதி, நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அங்கிருந்து சென்றார்கள். மதி பக்கம் வந்த அவளது அப்பா, உன்னை எப்பவும் கடமைக்கு என்று வளர்க்கலாடா, நீந்தான் என்னோட உசுறு. ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட இரத்த பந்தம் சொல்கிறதை கேட்டு நடக்க வேண்டிய நிலைமை என்று வேதனையுடன் சொல்லி சென்றார். நான் உன்னை 10 மாதம் சுமக்கலாம். ஆனால் நான் பெத்த பையனை விட உன்னே தான் என் சொந்த பொண்ணா வளர்த்தேன் டி மதி என்று அழுது கொண்டே சென்றார். அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டவளுக்கு அதையெல்லாம் தெரியும். இருந்தும் அவர்களை மன்னிக்க மனம் வரவில்லை. வீட்டிற்குள் செல்லாமல் அதே இடத்தில் நின்று இருந்தவள் ஒரு வலிய கரம் பிடித்து இழுத்தது. சற்றென்று பயந்து பார்க்க அங்கு கௌசிக் கண்கள் சிவக்க நின்று இருந்தான். ஒரு நொடி அவனை பார்க்க பயமாக இருந்தது. இருந்தும் வெளியே தைரியமாக, என் கையை விடுங்க சார் என்றாள். முடியாது. என்னடி பண்ணுவ? எனக்கு உன்னை தொட எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் உன் புருஷன். அதுவும் இப்போ உனக்கு தெரிஞ்சு இருக்குமே, நான் தான் உன்னோட அத்தை பையன் என்று நக்கலாக சொன்னான். அவனை முறைத்து பார்த்தவள், நீ யாரா இருந்தா எனக்கென்ன? என்கிட்ட வரவேலையெல்லாம் வேணாம் என்றாள். என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? இப்பவே உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இனி நீ அங்கதான் இருக்கணும். சென்னையில பிரச்சனை இருக்குதுன்னு தாத்தா சொல்றதை கேட்காமல் ஓவரா பேசுற என்றான். நான் எங்கேயும் வரப்போறது இல்லை. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணதையெல்லாம் இனி பார்த்துட்டு இருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்னாள். நீ சாதாரணமாக சொன்னா எல்லாம் கேட்க மாட்ட, என் ஸ்டைலில் சொல்றது தான் சரி என்று சொன்னவன் அவள் கையை பிடித்து கொண்டு வேகமாக இழுத்து அவள் அழுகையை கண்டு கொள்ளாமல் போக படிகளில் இறங்கும் முன் கார்த்திக் நின்று இருந்தான். டே நகருடா கார்த்திக், அவ கையை விடு. கௌசிக், சும்மா கடுப்பேத்தாத, வழியை விடு கார்த்திக், இது எங்க குடும்ப விஷயம் என்றான். கௌசிக், இப்போ அவ கையை விட போறியா இல்லையா? டேய், நான் அவ புருஷன்டா, நீ பேருக்கு தான் சும்மா அண்ணன், அதுக்காக அவ கூட பிறந்த அண்ணனா ஆயிடுவியா என்று நக்கலாக கேட்டுவிட்டு பக்கம் திரும்பி, இனி எப்படி சென்னையில் இருக்கன்னு பார்க்கிறேன் என்று சொல்லி திரும்பும் சமயம் கார்த்திக் ஓங்கி கௌசிக்கின் கன்னத்தில் அறைந்திருந்தான். அவன் அடித்ததில் நம்ப முடியாமல் கௌசிக் பார்த்தான். அழுது கொண்டு இருந்த மதி கார்த்திக்கை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். கௌசிக் பிடித்திருந்த கையை விலக்கி அவள் கையை கொண்டு வந்து கார்த்திக் கௌசிக்கை தாண்டி சென்று மதியை அவனுக்கு பின்னால் நிறுத்தி நின்றான். டே, என்ன பண்ற என்று கோபமாக கௌசிக் கேட்டான். என்ன கேட்ட? அவ கூட பிறந்த அண்ணனா தானே? ஆமாண்டா, அவ என்னோட ரத்தம், என் தங்கச்சிடா. இனி அவளுக்கு பிடிச்சதை தான் செய்வா. உங்க இஷ்டப்படி நடத்தலாம்னு நினைக்க கூடாது. ஒரு அண்ணனா இதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று உறுதியான குரலில் சொன்னான். அன்று கௌசிக் மதியை வீட்டை விட்டு அனுப்பியதும் தாத்தா கார்த்திக் வீட்டிற்கு நடு இரவில் சந்திக்க வந்தது எல்லோருக்கும் நினைவு இருந்து இருக்கும். அப்பொழுதுதான் தாத்தா உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். மதி மட்டும் என் பேத்தி இல்லப்பா, நீயும் என் பேரன்தான். வசந்திக்கு நீ பிறந்தது 3 மாசத்துல உன்னைய அந்த வித்யா தூக்கிட்டு போய் ஒருத்தங்கிட்ட தந்து கொல்ல சொல்லி இருக்கா. ஆனால் அந்த ஆளு உன்னை கொல்லாமல் ஒரு ஆசிரமத்தில் போட்டுட்டு போயிட்டான். அது தெரியாமல் குழந்தை காணாமல் போனதுனால உன் அம்மா ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு தான் மதி பிறந்தாள். அதே சமயம் அவள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு தான் உன்னைய மாதிரி அவளை இழக்கக்கூடாது என்று தான் நாங்கள் அவங்க கிட்ட குழந்தையை கொடுத்து வளர்க்க சொன்னோம். இப்போ தான் அமர் அப்பாவோட பிஸ்னஸ் விஷயமாக பழக்கம் ஏற்பட்டுச்சு. கௌசிக் மட்டும்தான் அப்போ வாரிசு என்று மற்றவங்களுக்கு தெரியும்னால அவனை பாதுகாக்க ஆளுங்களை அவனை சுற்றி போட்டு இருந்தேன். அப்போது தான் நீ அவன் கூட காலேஜில் க்ளோஸாக பழகுவதை பற்றி தெரிந்து உன்னைய
ஃபோட்டோவில் பார்த்தேன். அப்போ தான் உன்னை பார்க்க யாரோ மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் உன் பாட்டி உன் ஃபோட்டோவை பார்த்ததும் நம்ம பையன் குமார் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இருக்கான். அப்படியே அந்த புருவத்துக்கிட்ட மச்சன்னு சொன்னா. அப்புறம் உன்னைய பற்றி ஆள் வச்சு விசாரிக்க சொன்னேன். உன்னை 3 மாத குழந்தையா விட்டுட்டு போனவனை கண்டுபிடிச்சி நீ தான் என்னோட பேரன்னு தெரிஞ்சுது. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் எங்கே உனக்கு மறுபடியும் ஆபத்து வரும்னு பயந்து அமர் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னைய பாதுகாக்க சொன்னேன் என்று கண்களில் கண்ணீருடன் சொன்னார். இங்கு கௌசிக் அவன் சொல்வதை நம்ப முடியாமல் பார்க்க, தாத்தா சொன்னதை எல்லாம் சொன்னவன், எனக்குன்னு ஒரு உறவு சொந்தம் இருக்குன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதுவும் ஆரம்பத்தில் இருந்து மதியை பார்க்கும்போது ஒரு உணர்வு வரும். ஆனால் இவளை என் தங்கச்சின்னு தெரிஞ்சும் எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அதான் அடுத்த நாளே இவ கூட இருக்கணும்னு வீடு மாதிரி இங்கே வந்தேன் என்றான். ஆனால் தாத்தா சொன்னப்போ கூட மதி மேலே வச்சுக்க அன்பால் தான் இப்படியெல்லாம் பண்ணி இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் அவள் மனசில் என்ன இருக்குன்னு யாரும் கேட்காமல் இருந்து இருக்கீங்கன்னு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இவ சொன்னதை கேட்டு தான் முடிவு பண்ணினேன். இவளுக்காக நான் இருப்பேன் என்று சொன்னவன் மதி பக்கம் திரும்பி, பாப்பு நீ கவலைப்படாதடா, உன் அண்ணன் நான் இருக்கேன். உன்னை இங்கிருந்து என்னைய மீறி எவன் கூட்டிட்டு போகிறான்னு நானும் பார்க்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டு அவனை வேகமாக அணைத்தவள், நீ மட்டுமாவது என்கிட்ட இரு அண்ணா, இந்த பணம் எல்லாம் நமக்கு வேணாம் என்று சொல்லி திரும்பி அழுதாள். அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு ஒன்றும் இதற்கு மேல் சொல்ல முடியாமல், இவளுக்கு மட்டும் இல்லடா உனக்கும் தான் எங்கள் அப்பா குடும்பத்தினால பிரச்சனை இருக்கு. மதியை விடுத்து அவன் பக்கம் திரும்பி அவன் தோள் மேல் உரிமையாக கையை போட்டவன், உன் அப்பா என்னடா எவன் வந்தாலும் இனி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ வருஷம் எங்கோ பிரிந்து இருந்துட்டோம், இனி எங்களை டிஸ்டர்ப் பண்ண வராதிங்க என்று கோபமாக சொன்னான். பெருமூச்சு விட்டவன் மனதில், இந்த தாத்தா அன்னைக்கே இந்த கார்த்திக் மனசில் வச்சு தான் ஆப்புன்னு சொன்னாரோ? பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவன் இப்போ எதிரி மாதிரி ஆகிட்டானே தாத்தா என்று நினைத்து தாத்தாவை வறுத்து எடுத்து மதியை ஏக்கமாக பார்த்தான். என்ன லுக்கு, கிளம்பு, காத்து வரட்டும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாசமலர் படம் பார்க்க போகிறோம் என்று நக்கலாக சொன்னான் கார்த்திக். அவனை பார்த்து முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் சென்றதும், எப்படி பாப்பு அண்ணன் ஸ்பீச் என்றான். சூப்பர் என்று சொல்லி அவனுக்கு ஹைஃபை அடித்து நீண்ட நாள் கழித்து மனம் விட்டு சிரித்தாள். காருக்குள் ஏறிய கௌசிக்கை பார்த்த தாத்தா, ஆடாத ஆட்டம் ஆடுனா இப்படிதான், இனி மதி வேணும்னா அவன் அண்ணன்கிட்ட தான் சம்மதம் வாங்கி கூட்டிட்டு வர முடியும் என்று எங்கோ பார்த்து சொல்லி உதட்டுக்குள் சிரித்தார். அதில் இன்னும் கடுப்பானவன், நீ வேணும்னு தான் என்கிட்ட இதை சொல்லாமல் இருந்திருக்கா, ஆனாலும் சரி அவளை என்கிட்ட கூட்டிட்டு வர வழி எனக்கு தெரியும் என்று சொல்லி காரை ஸ்டார்ட் செய்தான். கார்த்திக்கை எதிர்த்து மதியை கூட்டிட்டு வர முடியுமா என்று தாத்தா கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ரோட்டை பார்த்து ஓட்டினான். அடுத்த நாள் காலை அழகாக பொழுது விடிந்தது. கார்த்திக் இரவே மதியின் எல்லா பொருட்களையும் பேக் செய்து அவனது வீட்டிற்கு அழைத்து வந்து இருந்தான். இரவு முழுதும் அவர்களது சிறுவயது பள்ளி கல்லூரி நிகழ்வுகளை மாறி மாறி சொல்லி விடியும் வரை கதை பேசிக்கொண்டு இருந்தார்கள். அன்று கல்லூரி விடுமுறை என்பதால் காலையில் இருவரும் 10 மணி பொழுதில்தான் எழுந்தார்கள். என்ன காலையில் சாப்பிட வேணும்னு சொல்லு, குக் பண்ணி தரேன் என்று இப்பொழுது அண்ணன் என்ற உரிமையில் மரியாதை இல்லாமல் நீ வா போ என்று பேச ஆரம்பித்து இருந்தாள். அவள் தலையை வருடியவன், இல்லடா பாப்பு, நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா? அப்படியே அங்கேயே சாப்பிடலாம், காலேஜ் கூட லீவு தானே என்றான். அச்சச்சோ, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இன்னைக்கு வெளியே வரேன்னு நேத்தே ஓகேன்னு சொல்லிட்டேனே என்று பாவமாக சொன்னாள். அதை கேட்டு முகத்தை உரு என்று வைத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் சோஃபாவில் அமர்ந்தான். அடடா, உடனே முகம் சுருங்கி போச்சே, நான் சும்மா பொய் சொன்னேன், இன்னைக்கு டே நம்ம டே, போலாமா என்று சொன்னாள். அதை கேட்டு உற்சாகமாக குளித்து ரெடியாகி கார்த்திக் பைக்கில் ஏறி ஒரு கோவிலுக்கு சென்று கும்பிட்டு விட்டு மாலுக்கு சென்று மதிக்கு எது எல்லாம் பிடிக்கும் என்று கேட்டு சாப்பிட வாங்கி தந்தான். அவள் வேண்டாம் என்று சொல்லியும் புது புது ஆடைகள் வாங்கி குவித்தான். எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற என்று முறைத்து கொண்டு கேட்டாள். நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் எல்லோரும் மாதிரி வீட்டு ஆளுங்களுக்கு எப்போவும் செலவு செய்தது இல்லை. ஏன்னா எனக்குன்னு வீட்டில் யாரும் எப்போவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் சம்பாதிக்க பணம் எல்லாம் உனக்கு தான் என்றான். அவன் சொன்னதை கேட்டு அவன் நிலைமை புரிந்தது. இருந்தும் அவன் மனநிலையை மாற்ற எண்ணி, ஆனால் உனக்குன்னு பொண்டாட்டி வந்துட்டா என்னை கண்டுக்க கூட மாட்டா, அப்படிதானே என்றாள்.
அப்பவும் என் பாப்பு தான் எனக்கு, அவளுக்கு தான் முதல்ல எல்லாம் பண்ணுவேன் என்று சொல்லி கன்னத்தை கிள்ளி கொஞ்சினான். ஆனால் அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே. அவ என்ன ஒத்துக்கிறது? எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். அப்படியா? என்னோட வருங்கால அண்ணி இங்கே தான் இருக்காங்க. அவங்களை பார்த்து எப்பவும் எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். நீ எல்லாம் எனக்கு ஆளே இல்லைன்னு சொல்லு பாப்போம் என்றாள். என்ன சொல்லிட்டு இருக்க? உன் அண்ணியா என்று கேட்டு அவள் பார்க்கும் திசை பக்கம் பார்த்தான். அங்கு ராஜ் அமருடன் வந்தவள் மதி பக்கம் திரும்பி என்ன சொல்லிட்டு இருக்க என்று புரியாதது போல் கேட்டான். அவன் தோள் மீது கை போட்டவள், ஜி ஓவர் ஆக்டிங் வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். அவ படிப்பு முடிக்க தானே வெயிட் பண்ற என்று கேட்டாள். ஆனா அவகிட்ட இதையெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி புன்னகை செய்தான். ஓகே ஓகே டீல் என்று சொல்லி சிரித்து ராஜியிடம் பேச மதி சென்றாள். கார்த்திக்கும் அவளுடன் வந்தவன் அமர் பக்கம் சென்றான். ராஜி ஆச்சரியமாக, ஏன் நீங்க 2 பேரும் வந்தீங்களா என்று கேட்டாள். கார்த்திக் பதில் சொல்லும் முன் அமர், ஆமா நம்ம 2 பேரும் எப்படி வந்திருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் என்று சொன்னவன் கார்த்திக்கிடம், என்னடா உன் தங்கச்சிக்கு ஏகப்பட்ட ஷாப்பிங் போல, சும்மாடா வாங்கி தரலாம்னு நினைச்சேன். அதான் நாங்க மூவி போறோம்டா, டைம் ஆச்சு, புக்கிங் பண்ணி இருக்கோம் என்று சொல்லி மதி பக்கம் திரும்பி, பாப்பு போலாமாடா? ராஜி நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் என்று சொல்லி கார்த்திக்கின் பக்கம் திரும்பி, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தேட்டர் உள்ள போலாம் என்று கைப்பிடித்து சென்றாள். ராஜ் இருவரும் அண்ணன் தங்கையாக நினைத்து பழகுவது தெரியும். ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது. என்ன அப்படி பார்க்குற? அவங்க 2 பேரும் நிஜமா அண்ணன் தங்கச்சி தான். அது கார்த்திக்கு நேத்து தான் தெரியும் என்று அமர் சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்த ராஜ், என்ன சொல்றடா? ஆமா, அது மட்டுமில்ல, உனக்கு தெரியாதது நிறைய விஷயம் இருக்கு. அதை அவங்களே நேரம் பார்த்து உன்கிட்ட சொல்லுவாங்க என்று சொன்னான். ராஜியும் அதை புரிந்து தலை அசைத்தார். அவளுக்கு இப்பொழுது கார்த்திக் ஒரு சொந்தம் இருப்பது மகிழ்ச்சி தான். அன்று முழுவதும் கார்த்திக்கும் மதியும் ஊரை சுற்றிவிட்டு வீட்டிற்கு வரும்போது வீட்டின் முன் கௌசிக் நின்று இருந்தான். அவனை கண்டு கொள்ளாமல் மதி கடந்து சென்றாள். அவன் பக்கம் வந்த கார்த்திக், ஏண்டா அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல, அப்புறம் ஏன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற? எனக்கு உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குடா. நீ என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா இப்போ நீயா என்னோட பாப்புவான்னு கேட்டா எனக்கு பாப்பு தான் முக்கியம். அவகிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். ஆனால் எல்லாம் அவளுக்காக தான் பண்ணினேன். அன்னைக்கு நைட்டு அவளை வெளியே அனுப்புனது தப்பு தான். இப்போ கூட அவளை என் கூட வர சொல்லி கேட்க வரல, சும்மா அவளை பார்க்க தோணுச்சு, அதான் வந்தேன் என்று தவிப்புடன் சொல்லி அங்கிருந்து சென்றான். அப்படி இப்படி என்று நாட்கள் நகர்ந்து கார்த்திக் மதிக்கு தேர்வில் படிக்க உதவி செய்தான். அந்த செம்மில் மதி வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்து அனிதாவுடன் பெட்டு கட்டியதில் ஜெயித்திருந்தாள். கௌசிக் அவனது கம்பெனி ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருந்ததால் அவ்வப்பொழுது காலேஜ் வந்து செல்வான். ஆனால் தினமும் கார்த்திக் வீட்டின் முன் சில மணி நேரம் நின்று அவள் பார்வைக்காக காத்திருந்து செல்வான். இந்த வருட படிப்பு முடிந்து 3ஆம் ஆண்டு வந்து இருந்தாள். ரோஹித் புதிதாக ஏகேஎம் கம்பெனியில்தான் வேலைக்கு சேர்ந்து இருந்தான். அவனுக்கு அது கௌசிக் கம்பெனி என்று தெரியும். அடிக்கடி வேலை முடித்து காலேஜ் முன்னால் நின்று மதியை பார்த்துவிட்டு போலாம் என்று நினைக்கும் போது இன்னொரு நாள் என்று தவித்து விடுவான். ஒரு நாள் அவனை தனது கேபினுக்கு அழைத்த கௌசிக் ஆளுமையான குரலில், நீ இன்னும் மதி பின்னாடி சுத்துறது எனக்கு தெரியும், அதை இன்னையோடு நிறுத்திக்க. சார், அது என்னோட பர்சனல், அவ என்னோட அத்தை பொண்ணு, அதை கேட்க நீங்க யாரு என்றான். யாருடா உனக்கு அத்தை பொண்ணு? அவ என்னோட சொந்த தாய் மாமன் பொண்ணுடா. இந்த சொத்துக்கே அவ ராணி. ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ உங்க குடும்பத்து கூட வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கா. இனி அவ பக்கம் போக நினைச்சா அப்புறம் ஒன்றும் இல்லாம இப்ப நீங்க இருக்கிற மாதிரி இல்லாம இதை விட மோசமா உங்களை பண்ணிடுவேன் என்று மிரட்டும் தோணில் சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்து, அப்போ நீங்க தான் எங்க பிசினஸை அழிச்சிங்களா? ஆமா, மதியோட அம்மா அப்பாவே உங்க அக்கா மாமா எல்லாம் எப்படி ஏமாத்தி கஷ்டப்படுத்தினாங்க. இதுதான் தண்டனை. அவங்களுக்கு அப்புறம் உன்னைய நார்த்து சைடு வேலைக்கு மாற்றிடுவேன். அங்கே போய் இனி நீ ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா இருக்கிற வேலையை பிடுங்கிட்டு உன்னை எங்கும் வேலைக்கு சேர முடியாத மாதிரி பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன் என்று அமைதியாக சொன்னாலும் அதில் அழுத்தத்தை உணர்ந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் வெளியே வந்தான். அதே சமயம் அவன் முன்னால் வந்து அவனது கல்லூரி வகுப்பு தோழி சத்யா, ஹே ரோஹித், இவ்வளோ வருஷம் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஏன் ஓகே சொல்ல மாட்டேங்கிற என்று கேட்டு அவனது பின்னால் சென்றாள். ரீகன் எப்பொழுது மதியை தூக்கலாம் என்று காத்திருந்தான். ஆனால் எப்பொழுதும் நந்தி போல் கார்த்திக்கும் அவனது நண்பர்களும் சுற்றி இருந்தார்கள். அனிதாவிற்கு ரீகன் பணம் இல்லை என்றதும் அவனை தவிர்த்து விட்டு அவள் வகுப்பில் படிக்கும் நண்பனை காதல் என்ற பெயரில் ஊர் சுத்த ஆரம்பித்தாள். அதே சமயம் 3 ஆண்டு வெற்றிகரமாக படிப்பை முடித்திருந்தாள். ஆனால் கௌசிக் மட்டும் தினமும் கார்த்திக் வீட்டின் முன் இருப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. ஆனால் அவளை பார்த்து பேச முயலமாட்டான். அவளாக தன்னை மன்னித்து ஏற்க தவமாய் காத்திருந்தான். கார்த்திக்கோ பலமுறை கௌசிக்காக பேசியிருந்தான். ஆனால் மதி மௌனத்தை மட்டும் பதில் அளித்தாள்.
அமர் வீட்டில் பார்த்த பெண்ணை மனதார திருமணம் செய்து கொண்டான். வாணியை அன்று அமர் சுட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரியானதும் ஜெயிலில் போடத்தான் நினைத்தார்கள். ஆனால் அவள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்ததால் அவளின் அப்பா கௌசிக்கிடம் காலில் விழுந்து கேஸ் எதுவும் இல்லாமல் அவளை வெளிநாட்டிற்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று விட்டார். அதே சமயம் ராஜிக்கு அவளது அப்பாவின் மூலம் கௌசிக்கும் இருக்கும் உறவு தெரிந்தது. அதை அமரிடம் கெஞ்சி கூத்தாடி முழு கதையும் தெரிந்து அவளது நண்பர்கள் குரு கணேஷிடம் சொல்லி மதியிடம் கௌசிக்கை மன்னித்து ஏற்க சொன்னார்கள். அவ்வளோ முடிவாக என்கிட்ட பேச நினைச்சா அதை பற்றி மட்டும் பேசாதீங்க, நமக்கு மெயின் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் இருக்கு என்று முடிவாக சொல்லிவிட்டாள். எப்படியோ ப்ராஜெக்ட் எக்ஸாம் எல்லாம் முடிந்து கல்லூரி படிப்பு முடிந்தது. நால்வரும் வெவ்வேறு கம்பெனியில் வேலை கிடைத்தது. ராஜி ஐடி வேலை வேணாம் என்று சொல்லி அவளுக்கு பிடித்த டாட்டு போடும் வேலையை தேர்வு செய்து ட்ரைனிங்கில் இருந்தாள். குருவுக்கு சென்னையில் வேலை கிடைத்தது. கணேஷிற்கும் மதிற்கும் பெங்களூரில் வேலை கிடைத்தது. கார்த்திக் முதலில் போக வேண்டாம் என்று சொன்னவன் அவள் விருப்பம் இதுதான் என்று புரிந்து கணேஷ் இருப்பதால் அவளை அனுப்பி வைத்தான். ஆனால் கௌசிக் இதற்கு எதுவும் தடை சொல்லாமல் விட்டுவிட்டான். ஆனால் அவளை தினமும் முகத்தையாவது பார்த்து இருந்தவனுக்கு இப்பொழுது பெங்களூர் சென்றதால் தவித்து போனான். இருந்தும் அவளை பார்க்க தோன்றினால் அவளுக்கு தெரியாமல் அவ்வப்பொழுது அவள் வேலையை விட்டு சென்று வரும்போது எல்லாம் கணேஷ் உதவியால் பார்த்துவிட்டு போவான். ஆனால் இவளுக்கு எதுவும் தெரியாது என்பது போல் கௌசிக் நினைத்திருந்தான். ஆனால் மதிக்கு அவனை பற்றி நன்கு அறிந்தவள் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அடுத்து வந்த நாட்களில் கார்த்திக் அமர் வீட்டிற்கு சென்று ராஜியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்லி ராஜ் அப்பா அம்மாவிடம் பொண்ணு கேட்டான். ராஜிக்கு தான் இது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ராஜின் அப்பா அம்மா இதில் சம்மதம் சொல்லிவிட்டதால் நாதன் தாத்தா பாட்டி வந்து கார்த்திக்கின் வீட்டின் சார்பில் ஒரு சிறிய நிச்சயதார்த்தம் ராஜிக்கும் கார்த்திக்கும் நடத்தி வைத்தார்கள். அங்கு மதி வந்தும் தாத்தா பாட்டியிடம் பேசாமல் இருந்தாள். நிச்சயம் முடிந்து பெங்களூர் சென்று விட்டாள். அதே சமயம் கௌசிக் வேலை விஷயமாக அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்ததால் மதிக்கு பலத்த பாதுகாப்பு தர சொல்லிவிட்டு சென்றுவிட்டு 2 மாதம் கழித்து வரும்போதுதான் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவும் வந்தது. நேரடியாக ஏர்போர்ட்டில் இருந்து காரில் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தான். 2 மாதம் பார்க்காமல் இருந்தவன் முதல் வரிசையில் அமர்ந்து இருந்த மதியை மேடையில் அமர்ந்து கண்கள் அகலாமல் பார்த்து இருந்தான். ஆனால் மதி அவன் வந்ததிலிருந்து தலை குனிந்து அமர்ந்து இருந்தாள். அதே சமயம் டிபார்ட்மெண்ட்டும் முடித்து அவளது டிபார்ட்மெண்டில் மதிதான் முதல் மதிப்பெண் வாங்கியிருந்தாள். லெட்ஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் மிஸ் மதி சுப்பிரமணி என்று சொல்லி அழைத்தார்கள். அவளது பெயர் சொல்லி மாணவிகள் கைத்தட்டி கரகோஷம் எழுப்பினார்கள். மேடை ஏறி வந்து நின்றவள் சீஃப் கெஸ்ட். அவளுக்கான கோல்டு மெடல் அணிவித்து சான்றிதழ் தந்து அவளை மைக்கில் பேச சொன்னார்கள். கௌசிக் வந்ததிலிருந்து அவளை கவனித்து கொண்டுதான் இருந்தான். 3 வருடம் பின்பு சேலையில் பார்க்கிறான். அவளின் அழகு மேலும் கூடியிருந்தது. ஆனால் அவளோ கௌசிக் இருக்கும் பக்கம் கூட பார்க்காமல் இருப்பதை கவனித்தவனுக்கு 3 வருஷம் ஆச்சு குட்டிமா, இன்னும் என்னை மன்னிக்க மனசு வரலையாடி என்று மனதில் நினைத்து அவளை தான் தவிப்புடன் பார்த்தான். அதே சமயம் அங்கு மதி மைக்கில் அங்கு இருக்கும் எல்லோருக்கும் நன்றி சொல்லி போக போனவள் மீண்டும் மைக்கே வாங்கி என் பேர் மிஸ் மதி சுப்பிரமணி இல்லை. மதி சுப்பிரமணி இல்லைன்னா அப்போ வேற என்ன பேராக இருக்கும்? மதி என்ன சொல்லியிருப்பா? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.